ஹலோ மக்களே, வெல்கம் டு MST அகாடமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ். அதாவது ஒரு வேர்ப் தனியா வேற மீனிங் தரும். ஆனா அந்த வேர்ப் கூட அட்வர்ப் இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் தரும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்க் ஆஃப்டர். ஆஸ்க் அப்படின்றது ஒரு வேர்ப், ஆஃப்டர் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு என்ன மீனிங் கொடுக்குதுன்னா நலம் விசாரி. சோ இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன். ஹி ஆஸ்க்ட் ஆஃப்டர் மை ஃபேமிலி. அவன் என்னுடைய குடும்பத்தாரை பற்றி நலம் விசாரித்தான். அடுத்த எக்ஸாம்பிள் ஃபேட் அவே. ஃபேட் அவே அப்படின்னா படிப்படியா குறையிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. டோன்ட் லெட் யோர் குட் குவாலிட்டிஸ் ஃபேட் அவே. உங்களுடைய நற்குணங்கள் படிப்படியா குறையிறதுக்கு விடாதீங்க. மை ஹோப் இஸ் ஃபேடிங் அவே. என்னுடைய நம்பிக்கை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்ற இடத்துல நம்ம ஃபேட் அவே அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடி. ஃபைண்ட் அப்படின்றது ஒரு வேர்ப், அவுட் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இந்த ஃபைண்ட் அவுட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ்ல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். பதிலை கண்டுபிடி. ஃபைண்ட் அவுட் மை பென். என்னோட பெண்ணை கண்டுபிடி. ஸோ ஒரு விஷயத்த கண்டுபிடி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கால் ஆஃப். கால் ஆஃப் அப்படின்னா ரத்து செய்யறது, ஒரு விஷயத்த கேன்சல் பண்றது, அதுதான் கால் ஆஃப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கால்ட் ஆஃப் த மீட்டிங். நான் மீட்டிங்கை ரத்து செய்து விட்டேன். கால் ஆஃப் த பிளான். அந்த பிளானை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கால் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கெட் ஆஃப். கெட் ஆஃப் அப்படின்னா இறங்கு. இது எங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கு, பஸ்ல இருந்து இறங்கு, நான் பஸ்ல இருந்து இறங்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கெட் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். ஐ எம் கெட்டிங் ஆஃப் த பஸ். நான் பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன். கெட் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கெட் அப். கெட் அப் அப்படின்னா எழு அப்படின்னு அர்த்தம், அதாவது எழுந்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்புறதுக்கும் நம்ம கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம கெட் அப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். கெட் அப் ஃப்ரம் த பெட் இயர்லி. சீக்கிரமா பெட்ல இருந்து எழுந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சேர்ல உட்காந்துட்டு இருக்கவங்கள எழுந்துக்க சொல்றதுக்கும் கெட் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டாக் ஓவர். டாக் ஓவர் அப்படின்னா ஆலோசனை செய். டாக் அப்படின்றது ஒரு வேர்ப், ஓவர் அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பாருங்க. ஆலோசனை செய். டாக் ஓவர் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை பத்தி ஆலோசனை செய். டாக் ஓவர் த ப்ராப்ளம் வித் ஹிம். அவனோட சேர்ந்து ஆலோசனை செய் இந்த பிரச்சனைய பத்தி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டாக் ஓவர். இந்த வீடியோல ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்னா நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன்.